ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ வில் ப்ரே ஃபார் தி சேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூமராலஜி நம்பர் வந்து நம்பர் 1. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்களோட கேரக்டரிஸ்டிக்ஸோட அனாலிசிஸ் தான் இது. இவங்க வந்து எதால ரூல் பண்ணுறாங்கன்னா சூரியன். இந்த சூரியனே எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரைட்டாக தேஜஸா அப்படி அவங்க அவங்க இப்போ சூரியன் வந்து ரொம்ப கிவிங்காக இருக்கு இல்லையா, இந்த உலகத்துக்கு நிறைய வெளிச்சம் கொடுக்குது. சூரிய கதிரில் தான் நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் வளருது இல்லையா, நிறைய கிவிங்காக இருக்கிறதுனால இவங்களும் நிறைய கிவிங்காக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும். ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வார் மாதிரி அவங்க மைண்டில் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸை வந்து யார் மேலேயாவது யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லையா. யாராவது நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அப்படிதான். அவங்களுக்கு வந்து யாருக்கும் தலை குனிஞ்சும் போக மாட்டாங்க, சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபையும் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்பர் 1 பொசிஷன், அந்த அத்தாரிட்டேட்டிவ் அதிகாரத்தன்மை அதிலெல்லாம் இருக்கணும். தான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தான் நம்பர் 1ஆக இருக்கணும், ஏன் பேச்சு எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் அவங்க நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னா கோபம் அதிகமாக வரும். கோவம் எதுக்காக வரும்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூபிட் பீப்புளை பிடிக்கவே பிடிக்காது. யாராவது மக்கா இருந்தா, இல்லை ஒரு கொஞ்சம் லேமாக பேசினா, ஏதாவது சில பேர் கொஞ்சம் முட்டாள்தனமாக பேசினாலோ முட்டாளாக இருந்தாலோ அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். பெரிய ரிஸ்க் டேக்கர். அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸும் சரி, ஒர்க் பிளேஸில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சைலண்ட்டாக தான் போவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் ஆக்கிரமிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க சொல்கிறதா எல்லாரும் கேட்குங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நல்ல பிளானிங் வரும், எப்படி அவங்க பேச்சை மிச்சவங்களை கேட்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. வெரி வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க ஆராவே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அவங்க ஒரு எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் இவங்களுக்கு வந்து நிறைய கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க டக்குன்னு தான் அதை சொல்லிடுறாங்களே, ஹர்ட் பண்ணிடுறாங்களே. ஸோ ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை வந்து ஏதாவது முட்டாள்தனமாக பண்ண, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இப்படி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கச்சாமுச்சான்னு எல்லா இதுலேயும் கத்திடுவாங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள விட்டு விலகிடுவாங்க. ஸோ கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப கோவம் வர்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்கும். டார்க்கர் கலர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எல்லோ இஸ் தேர் லக்கி கலர். எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 1 பொண்ணு இருக்கா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சதே எல்லோ தான். ஸோ அவளும் இந்த மாதிரி தான் அப்படி சிரிச்சுட்டே எல்லா வேலையும் செஞ்சுப்பா. ஸோ நம்பர் 1. பட் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு வந்துடுச்சு, அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க யாராவதுன்னா அவங்க கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பெருசாக லக்கு கிடையாது லவ்வில் அவங்களுக்கு. ஆனால் சப்போஸிங்லி யாரையாவது வந்து மனசார லவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லவ்க்காக நிறைய போராடுவாங்க, பெரிய பெரிய வாரெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்பர் 1 பீப்புளில் வந்து யாராவது உங்கள் லவராகவோ இல்லை மனைவியாவோ இருந்தால் அதிகாரமாக இருப்பாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. பட் தே ஆல்சோ லவ் யூ ட்ரூலி.